Please subscribe Sadhguru Sai Creations. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாருக்குமே பிடிச்சி குழந்தைகள்லாம் மெடிசன்ஸ்ன்னு கொடுத்தா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. லேகியம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லேகியம்னா இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து வகை. பெண்களுக்கு உடல் உஷ்ணமானாலே அதிகமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். வயதிற்கு ஏற்ற உடல் பருமன் இல்லாமல் நிறைய பேர் ஒல்லியாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதை லேகியமாக சாப்பிடும்போது அவ்வளவு சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ இந்த 3 லேகியத்தை பற்றியும் நம்ம பார்ப்போம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருந்துகள்னாவே லேகியம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். லேகியம் அப்படின்னா என்ன? உள் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்னல் மெடிசன்ஸ் 64 டைப்ஸ் இருக்குது. அதில் கசப்பான மருந்துகளும் இருக்குது, தைல வகைகளும் இருக்குது, பெருமருந்துகளும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாருக்குமே பிடிச்சி குழந்தைகள்லாம் மெடிசன்ஸ்ன்னு கொடுத்தா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. லேகியம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லேகியம்னா இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து வகை. இனிப்பு எதற்குன்னா நம்மளுடைய உடல்ல ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தசைகளை வளர்ப்பதற்கும் இனிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம உடல்ல. ஆனால் நம்ம அறுசுவைகள் இனிப்பு மட்டுமே தான் நிறைய விரும்பி சாப்பிட்டு நோயாகவும் வர வச்சுக்கிறோம். இதை மருந்தாக எடுக்கும்பொழுது சில முக்கியமான லேகிய வகைகள், இது டவுட் நிறைய பேர் கேட்டீங்க, நெட்டில் பார்த்துட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியோ நீங்களா கேள்விப்பட்டோ, மேம் இந்த லேகியம் நான் தொடர்ந்து சாப்பிட்லாமா? அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய லேகிய வகைகளில் முக்கியமான ஒரு 3 லேகியம் பற்றி இந்த பதிவில் யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். லேகியம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சாப்பிட்லாம், ஆனால் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இனிப்பாக இருக்கக்கூடியது. லேகியத்தை பொறுத்த வரைக்கும் கற்கண்டு, பனை வெல்லம், கருப்பட்டி, தேன், இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து அதோட நெய் சேர்த்து செய்யக்கூடியது தான், மூலிகைகளோடு சேர்த்து. இந்த ஃபார்மில் தான், அதாவது இந்த கற்கண்டோ கருப்பட்டியோ நம்ம பாகு காய்ச்சி பேசிக்காக லேகியம் செய்யக்கூடிய மெத்தட் இதுதான். இப்போ சர்க்கரை நோயாளிகள் லேகியத்தை தவிர்க்கிறது நல்லது. ஆனால் நார்மலாக லேகியத்தோட டோசேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 கிராம் அளவுக்கு. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் முழுவதுமாக தவிர்க்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக, இப்போ 5 கிராம் எடுக்கணும், ஒரு 2 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கோங்க. ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பிளட் சுகர் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து ஒரு 250 300 அபோவ் இருந்துச்சுன்னா லேகியத்தை தவிர்க்கலாம். அதற்கு உள்ளே இருக்குதுன்னா லேகிய வகை மருந்துகளை மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த லேகியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த பாகு காய்ச்சி எடுக்கணும் இல்லைங்களா, சர்க்கரையோ இல்லை கருப்பட்டி, கற்கண்டு, இதை பாகு காய்ச்சி அதில் இந்த மெடிசன்ஸ், அதாவது மூலிகைகளை பவுடர் ஃபார்மில் விட்டு நல்லா கலந்து நெய்யும் சேர்த்து அந்த பதம், லேகிய பதம் வர வரைக்கும் அதை நம்ம சேர்த்து தயாரிக்கிறது தான் சொல்கிறோம். ஸோ இதில் நிறைய லேகிய வகைகள் இருக்குது. பொதுவாக இம்யூனிட்டி, இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, மழைக்காலமோ இல்லை தொற்று கிருமிகள் பரவுது, இல்லை ஜென்ரலாக என்னோட பாடி ஹெல்த்துக்கு நான் சாப்பிட்றேன்னா நெல்லிக்காய் லேகியம், சாவனப்பிராஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெல்லிக்காய் லேகியம்னா பரவலாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த நெல்லிக்காய் லேகியம் எவ்வளவு நாள் யார் யாரெல்லாம் எந்த அளவு சாப்பிட்லாம்? அடுத்தது, இந்த நெஞ்சு பகுதியில் கபம் அதிகமாக இருக்குது சரிங்களா, கபம் அதிகமாக இருக்குது, வீசிங், அஸ்மாலாம் இருக்குன்னா இதற்கு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய லேகியம் எது? அதுதான் கண்டங்கத்திரி லேகியம் சொல்கிறோம். இந்த கண்டங்கத்திரி லேகியம் ஐயோ சாப்பிட்டா உடல் உஷ்ணமாகுமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு டவுட்டு. ஏன்னா இது ஸ்பெஷலாக ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அம்மா இந்த கண்டங்கத்திரி லேகியம் இந்த கோல்டுக்கெலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய கபத்தை அது வெளியேற்றும். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும், பெண்களுக்கு உடல் உஷ்ணமானாலே அதிகமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். வயதிற்கு ஏற்ற உடல் பருமன் இல்லாமல் நிறைய பேர் ஒல்லியாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போது அந்த உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே நம்ம சாப்பிட்ற உணவு உடலில் சேராமல் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வெண்பூசணி லேகியம் சாப்பிடலாம். வெள்ளை பூசணி சொல்கிறோம் இல்லைங்களா, இதை லேகியமாக சாப்பிடும்போது அவ்வளவு சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ இந்த 3 லேகியத்தை நம்ம பார்ப்போம். நெல்லிக்காய் லேகியம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக இந்த மலைநெல்லிலேருந்து செய்யக்கூடிய நெல்லிக்காய் சூரணம், இல்லை வெறும் மலைநெல்லி பொடி மட்டும் நம்ம நிறைய பேருக்கு மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த மலைநெல்லி லேகியம் அப்படின்னு சொல்லும்போது நெல்லிக்காயை வற்றலாக செய்து அதை பொடி பண்ணி தான் நம்ம செய்கிறோம். இதை வற்றல் அப்படின்னு சொல்லும்போது நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த நெல்லி முள்ளியை நல்லா பவுடர் பண்ணி அந்த பவுடரை எடுத்துட்டு இதனோட இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்த்து அதை வந்து நம்ம லேகியமாக பயன்படுத்துகிறோம். இதை தினமும் 5 கிராம் அளவுக்கு 1 அல்லது 2 வேளையும் நம்ம சாப்பிடலாம். இதுவே குழந்தைகளாக இருந்தால் 3 வேளையும் நம்ம சாப்பிடலாம். இந்த நெல்லிக்காய் லேகியம் சாப்பிடும்போது உடலில் வந்து ஒரு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குனாலும் அதுவும் குணமாகும். சிலர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி இருக்குது. நெல்லிக்காய்னாவே நமக்கு தெரியும் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடியது. உடலில் அனைத்து பாகங்களையுமே வலிமை சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெல்லிக்காயை லேகியமாக பயன்படுத்தும் போதும் நமக்கு நிறைய ஆற்றல். முக்கியமாக அனிமியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நெல்லிக்காய் லேகியம் சாப்பிடலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை தாராளமாக சாப்பிடலாம். கபம் சார்ந்து பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டங்கத்திரி லேகியம் எடுக்கலாம். கண்டங்கத்திரி பேர்லேயே இருக்கு பாருங்க, கண்டத்தில் இருக்கக்கூடிய கபத்தை விரட்டக்கூடியது இந்த கண்டங்கத்திரி லேகியம். இந்த கண்டங்கத்திரியோட நம்ம பொதுவாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றோம்னா கண்டங்கத்திரி, தூதுவளை, முசுமுசுக்கை இந்த மூலிகை எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த கண்டங்கத்திரியை லேகியமாக நம்ம பயன்படுத்தும் போது நிறைய பலன்கள் கிடைக்கும். அதாவது டியூபர்குலோசிஸ் இருக்குது இல்லைங்களா, நிறைய பேருக்கு இந்த காச நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ் இருக்கும். சிலருக்கு ப்ரீத்திங் பண்ணவே முடியாது. ஸோ இன்ஹேல் பண்ணும்போதே நமக்கு என்னென்னா ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும். நேசல் பாலிப் நிறைய பேருக்கு இருக்கும். சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும், தலை பாரம் இருக்கும், மூக்குலேருந்து தண்ணி ஒழுகிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் கபம் அதிகரித்து இருக்கக்கூடிய காலங்களில் கபத்தை குறைப்பதற்கும் நுரையீரலை வன்மைப்படுத்துவதற்கும் இந்த கண்டங்கத்திரி லேகியத்தை சாப்பிடலாம். கண்டங்கத்திரி லேகியம் எந்த அளவுக்கு எடுக்கணும்னா 3 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். ஏன்னா இதில் கொஞ்சம் உஷ்ணம் தன்மை இருக்கிறதுனால இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் வந்து பார்த்தோம்னா இந்த கண்டங்கத்திரியோட நமக்கு சிற்றரத்தை, திப்பிலி, மிளகு, கிராம்பு, சீரகம், அக்ரஹாரம், கோஷ்டம் இந்த மூலிகைகள் எல்லாமே கொஞ்சம் உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடியது தான். அதனால இதோட அளவு வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்தாலே போதும். ஒரு நாளைக்கு 2 வேளை கபம் தொடர்பான நோய்கள் இருக்கக்கூடியவங்க இந்த கண்டங்கத்திரி லேகியத்தை சாப்பிடலாம். காலை இரவு 2 வேளையும் எடுத்துகிட்டே வரணும். இதை எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இளம் சூடான பால் வந்து குடிக்கணும். ஸோ பால் குடிக்கும்போது உடல் உஷ்ணம் தணிந்து நமக்கு அந்த த்ரோட்டில் அந்த லேகியம் சாப்பிட்டோடனே ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும். பால் குடிக்கும்போது அதனோட சேர்ந்து வயிற்று பகுதியில் புண்கள் வராமலும் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த கண்டங்கத்திரி லேகியம் கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாப்பிடலாம். எவ்வளவு நாட்கள் இதை வந்து எடுத்துக்கணும், தொடர்ந்து எடுக்கலாமான்னா தேவையில்லை. ஒரு 30 நாள்லேருந்து ஒரு மண்டலம் 48 டேஸ் வரைக்கும் இந்த கண்டங்கத்திரி லேகியத்தை சாப்பிடலாம். அடுத்து முக்கியமாக உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு லேகியம் தான் வெண்பூசணி லேகியம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே, கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயும் முக்கியமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் எப்போதுமே மெலிஞ்சே இருக்கிற மாதிரியே இருக்கும். பாடியில் வந்து ஒரு உஷ்ணம், அதிகமான ஒரு உஷ்ணம் இருக்குது, வெயிட் கெயின் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வெண்பூசணி லேகியம் பயன்படுத்தலாம். இதை எந்த அளவுக்கு எடுக்கலாம்னா 5 கிராம் அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் இதை எடுக்கலாம். இதை எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பால் குடிக்கணும். அதே மாதிரி உடலில் நிறைய உஷ்ணம் இருக்குது, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் வெண்பூசணி லேகியம் சாப்பிடலாம். அல்சர் அப்படின்னா வயிற்று புண்கள் இருக்கக்கூடியவங்க இந்த வெண்பூசணி லேகியத்தோடு கொஞ்சம் குங்குளிய பருப்பும் சேர்த்து சாப்பிடணும். இந்த வெண்பூசணி லேகியத்தில் கொஞ்சமாக உள்பகுதியில் இந்த குங்குளிய பருப்பும் வைத்து நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், தலைமுடி உதிர்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாமே குணமாகுது. அப்போ லேகிய வகைகள் அப்படின்னு சொல்லும்போது உடலை பலமாக்குவதற்கு தான் லேகிய வகைகள் இருக்குது. இதே மாதிரி பார்த்தோன்னா தேச்சான்கோட்டை லேகியம் இருக்குது, உடல் வன்மை தரக்கூடிய அஸ்வகந்தா லேகியம் இருக்குது. இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் தான். மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய முக்கியமான 3 லேகிய வகைகள், அதோட பலன்கள் எல்லாமே பார்த்தோம். நிச்சயமாக இதை பயன்படுத்துங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.